தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 18 அதிகாரம் 9 முதல் 14 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 9வது வாக்கியம், தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், பரிசேயரும் வரி தண்டுபவருடைய உவமை. யாருக்கு? தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பிக்கொண்டு மற்றவர்களை இகழ்ந்து பேசுகிறவர்கள். நீங்களும் நானும் இதான் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் நேர்மையாளர் என்ன காட்டிக் கொண்டிருக்கின்றோம். நேர்மை என்று நினைத்து கொண்டு மற்றவர்களை இகழ்கின்றோம். யார் அது? கணவன் வீட்டில் உன்னை நீ நேர்மையாக்கி கொண்டு உன் மனைவியை நீ இகழ்ந்து நீ பேசுகின்றாய். மனைவி உன்னையே நீ நேர்மையாக்கி கொண்டு உன் கணவனை இகழ்ந்து பேசுகின்றாய். பிள்ளைகள் நீங்கள் உங்களையே நேர்மையாக்கி கொண்டு பெற்றவர்களை இகழ்ந்து நீங்கள் பேசுகிறீர்கள். அப்படி மற்றவர்களை இகழ்ந்து பேசுகிற சமயத்தில் நாம் போலியானவர்கள் என்பது வார்த்தை தெளிவாக தருகிறது. பரிசேயனுடைய மனநிலையை தான் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளும் தெய்வம் நம் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதில்லை. மாறாக நீ யாரை இகழ்ந்து நீ பேசினாயோ, யாரு எதிராக நீ பேசினாயோ அவளைத்தான் தெய்வம் ஏற்றுக்கொள்கின்றார். சிந்தித்து பார்ப்போம். நேர்மையானர் என்று சொல்லிக் கொள்ளும் அவருடைய அர்த்தம் நமக்கு எல்லோரும் தெரியும். எசேக்கியேல் புஸ்தகம் 18 அதிகாரம் 5 முதல் திருவாக்கியங்கள். அவன் யாரு? பிறர் அன்பை மையப்படுத்தி வாழ்கின்றவன். அப்படி என்றால் பிறர் அன்பை மையப்படுத்தி வாழ்கிறவன் தான் நேர்மையான, கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி வாழ்கிறவன் தான் நேர்மையானவன். ஆனால் நீயும் நானும் கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அல்ல, சமுதாயத்துக்கு விருப்பப்படி நம்முடைய விருப்பத்துக்கு வாழ்கிற சமயத்தில் உண்மையாகவே நீயும் நானும் நேர்மை அல்ல, மாறாக பாவத்தில் தான் இருக்கின்றோம். ஆக இறைசனில் மன்றாடுவோம். ஆண்டவரே, மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்காமல் அவனுடைய நிலையை புரிந்து கொண்டு மன்னித்து வாழக்கூடிய, அனுசரித்து வாழக்கூடிய கிருபை தாருமானவர் சென்று மன்றாடுவோம். நல்லவனாய் தெய்வமே, யாரையும் ஒதுக்காமல் யாரையும் இகழ்ந்து பேசாமல் ஒருவரை புரிந்து கொண்டு வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்துள்ளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே என அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.